பிள்ளைங்களுக்கு வந்து உதவி செய்கிறது, நலத்திட்டங்கள் கொடுக்கறது, ஒரு தனி மனிதனாக அவருடைய பிஹேவியர் ஜென்டில்மேன். நேற்று கூட பாருங்கள், தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் பொல்யூட்டட் ஆயிடுச்சுங்க. இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி அரசியல் எதிராளிகளை எதிரிகள் போல. இப்போ உதயநிதி வயசு என்னாச்சுங்க, எடப்பாடி வயசு என்ன, அவரை போயிட்டு சசிகலா காலுங்கீழே வந்தார், தவழ்ந்த பாடி அந்த பாடிலாம். யூ மே கிரிட்டிசைஸ் த ஆப்போனண்ட் பொலிட்டிக்கலி, ஐடியாலஜிக்கலி. ஆனால் ஒரு கீழ்த்தரமாக ஒரு முதல்வர் பொறுப்பில் இருந்தால நீங்கள் போயிட்டு இது போல் காலுங்கீழே வந்தார்னு நேற்று ஸ்டாலின் பேசுகிறாருங்க. ஓவர் பில்டப் பண்ணுறாங்க. தமிழே இவங்கள தான் நம்பி இருக்கா மாதிரியும், தமிழ்நாடே இவங்க தான் வந்து கண்டுபிடிச்ச மாதிரியும், தமிழ்நாட்டுக்கே வேற நாதியே இல்லை. இதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. அதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. அது இன்னைக்கு இருக்கிற இந்த இது ஜென்சி இளைஞர்களுக்கு என்னடா இருந்தாலும் கதை சொல்லிட்டு இருக்கான்ட்டு கொட்டாய் விடுறாங்க. பழைய மாதிரிலாம் இப்போ பாருங்கள், நேற்று கூட பாருங்கள், காஞ்சிபுரத்தில் முதல்வர் இன்றைக்கி பிரெட் அண்ட் பெட்டர் இஷ்யூஸ் இருக்குது. இந்த பக்கம் எம்ப்ளாயீஸ் போராடுறான், தூய்மை பணியாளர், பகுதி நேர ஆசிரியர்கள் 120 நாளாக போராடிட்டு இருக்காங்க, சம வேலைக்கு சம ஊதியம் கிடைக்கலன்னு செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் போராடிட்டு இருக்காங்க, நிரந்தரப்படுத்துங்கன்னு பார்ட் டைம் எல்லாம் இவங்க உறுதிமொழி கொடுத்தது தான். கொடுத்து அவங்க ஒரு 4.25 வருஷம் காத்திருந்து இவர் கடையை மூடிட்டே போகிறார் போல இருக்கு. இப்போ போராடலைன்னா முடியாதுன்னு சொல்லி அவங்க ஒரு டெஸ்பரேட் லெவலுக்கு வந்து போராடுறாங்க. இப்போ இது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது.